எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேற நம்மளுடைய மார்க்கெட் அதிரடியா 128 பாயிண்ட் ஏறி இருக்கு. பின்னாடி இருந்து தாக்கும் பழக்கம் கரடிகளுக்கு உண்டு என்பது எல்லாருக்குமே தெரியும். இந்த சமயத்துல தான் நிஃப்டி ஒரு மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை ஒன்று பார்த்துருக்கு. அதாவது இப்போ இந்த நிஃப்டி கடந்த சில மாதங்களாக ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்றது மாதிரி ஒன்று உருவாக்குறான். அதே சமயம் அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்பது குறைந்து கொண்டே வந்துகிட்டு இருக்கு. இப்போ இப்படி குறைந்து கொண்டே வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சில பேர் கீழே இதை நல்லா இன்னொரு 4-5 நாள் கழிச்சு ஒரு 7-8 நாளுக்குள்ளேயே ஒரு 21,700 வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிஃப்டி. எதுக்குன்னா கொஞ்சம் பணம் போட்டு பார்க்கறதுக்கு தான். ஏன்னா முதல்ல போட்ட பணமெல்லாம் பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்கு. சரி கொஞ்சோண்டு கீழே சரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முதலீடு பண்ணி ஏவரேஜ் இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை செஞ்சு விடுறதுன்னு ஆச்சு, நீ ரொம்பவெல்லாம் ஏற வேண்டாம், இங்கிருந்து ஒரு 23,700 வந்தீங்கன்னா கூட போதுமே, வெறும் ஒரு 700 பாயிண்ட் ஏறிட்டு அப்புறமா நீ 21,700 போ அல்லது 20,000 போ என்னமோ பண்ணு, ஆனால் எங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரைபடத்தில் இப்போ நம்மளுடைய நிஃப்டி 50 என்பது போயிருக்கு. ஸோ இன்னொரு 3 நாள் கழிச்சு பார்க்குறோம் இந்த கூம்பு வடிவத்தை விட்டு வெளியே 23,700 போச்சுனாலும் ஓகே தான் ஒரு 7-8 நாளுக்குள்ள. அதே மாதிரி 21,700 வந்துச்சுனாலும் ரொம்ப சந்தோஷம்தான். ஏதாவது ஒன்று பண்ணுங்க அடுத்த 7-8 நாட்களுக்குள்ள அப்படின்றது மட்டும்தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இந்த சமயத்தில் ஏன் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்தான்னா 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, நம்மளுடைய RBI 1.5 லட்சம் கோடி நம்மளுடைய பொருளாதாரத்துக்குள்ள மணி மார்க்கெட் வழியாக பணத்தை உள்ள போடுறாங்க அப்படின்றது ஒரு நல்ல மிக அருமையான செய்தி. இன்னொரு செய்தி இந்த சைனாக்காரனை பார்த்து அமெரிக்கா பயப்படுறதுக்கு முன்னாடியே இந்தியாக்காரன் பயப்பட்டு நேற்று நம்மளுடைய மார்க்கெட்டை இறக்கி விட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்காவே பயப்படல, அமெரிக்காவுடைய மார்க்கெட்டே மிக்சடாக இருக்கு. டவ் ஜோன் இண்டஸ்ட்ரி எல்லாம் பிளஸ்ல க்ளோசிங் ஆயிருக்கு. நேற்று டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் மைனஸ்ல போயிருக்கான். அந்த ஒரு அடிப்படையினாலையும் இந்த 2 விஷயத்தினால நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு ஒரு மாதிரி தப்பிச்சுக்கிட்டான். நண்பர்களே, ஆளை பார்த்தா டம்மி பீஸா சின்ன பையன் மாதிரி தான் இருப்பான், ஆனா அவனை பார்த்தா அவனுக்கு இடம் விட்டுட்டு பெரிய ஆளுகளே எந்திரிச்சு நிற்பது போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அதாவது இந்த Q3 ரிசல்ட் பெருசா யாருக்குமே சந்தோஷம் என்பது வராத பொழுது 2 பேர் மிகப்பெரிய வேலை ஒன்று பார்த்துருக்கான். ஒன்று, இந்த அதானி குரூப்பை சேர்ந்த ACCனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவன் செஞ்சிருந்த லாபங்களை விட ரொம்பவுமே அருமையாக 1,092 கோடி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல செய்தி. அவன் என்னமோ கும்பப்பாடி தான் இருக்கான், இன்னைக்கு கூட வெறும் 0.2% தான் ஏறி இருக்கான். பட் இருந்தாலும் இந்த மார்க்கெட்னா 1 இயர் லோல இருக்கக்கூடிய இந்த ACCக்கு ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல செய்தி தான். அவனுக்கு ஈக்குவலாக இன்னொரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த குட்டி பையன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுஸ்லான் தான். ஒரு காலத்தில் 1000 ரூபாய்க்குலாம் இருந்த ஷேர் தான், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி கீழே இறங்கின பங்கு. இவனுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் பார்க்கும் பொழுது டிசம்பர் குவார்டரில் 388 கோடி லாபம் பண்ணியிருக்கான். மற்ற ஏகப்பட்ட கம்பெனிகள் சேல்ஸ் பண்றதுக்கே திண்டாடி கொண்டு இருந்த பொழுது சேல்ஸ்லயும் இவன் ஆல்மோஸ்ட் 2021 பண்ண சேல்ஸை விட டபுள் என்றது பண்ணியிருக்கான். இதனால என்ன ஆகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவன்கிட்ட ஒன்றும் பெருசாக சந்தோஷம் இல்லை. மேபி மைனஸ்ல இருந்து மேலே வந்திருக்கு, அது மார்க்கெட்டினுடைய இண்டிகேஷனோட நம்ம எடுத்துக்கலாம். பட் என்ன ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கடைசிக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்தது. 5 ரூபாயிலிருந்து இப்போ 50 ரூபாயில நின்றுருக்கானே, மறுபடியும் 5 ரூபா போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் அவங்களுக்கு 50 to 40க்குள்ளேயாவது ஒரு வேளை கடைசிக்கு நின்று விளையாடுமோ, ஏன்னா ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்திருக்கு, ஒரு 50லிருந்து 40 ரூபாய்க்குள்ளேயாவது தன்னுடைய விலையை நிறுத்தி வச்சுக்குவானா அப்படின்ற ஒரு நம்பிக்கை பாவம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சுஸ்லான் அப்படின்ற ஷேர் மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இன்னைக்கு நான் பேக்ரவுண்டில் ஒரு கரடி தான் நின்று ஹாய் அப்படின்னு காட்டுற மாதிரி வைக்கலான்ட்டு இருந்தேன். பட் எனிவே மார்க்கெட் சர்ப்ரைசிங்காக கீழே கடைசி நேரத்தில் சரிஞ்சாலும் ஒரு மாதிரி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிட்டா ஒரே கூஸ் பம்பாக போச்சு. இன்னொரு கூஸ் பம்ப் மயிர்குச்செரியும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா நாளைக்கு இந்த ITC ஹோட்டல் லிஸ்ட் ஆக போகுது. பேரண்ட் கம்பெனியிலிருந்து சின்ன பிஸ்னஸை பிரித்து விடும் பொழுது பேரண்ட் கம்பெனிகள் கும்பா குட்டியாய் கீழே படுத்துறானு சில உதாரணங்கள் சொல்லும் பொழுது
இந்த மதர்சன் ஒயரிங் தனியாக பிரிச்சு விடும்போது முக்கியமான மெயின் கம்பெனி மதர்சன் கீழே இறங்கிட்டு தான் திரும்பி ஏறினான். ரிலையன்ஸ் ஜியோ ஃபினான்ஸை பிரித்து விட்டதுக்கப்புறம் ஜியோ ஃபினான்ஸ் என்னமோ டபுள் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் ரிலையன்ஸ் எந்திரிச்சு வந்த பாடில்லை. அதே மாதிரி தான் இந்த பிரமல் ஃபார்மா, அவனும் பணத்தை டபுள் பண்ணி விட்டான், ஆனால் பிரமல் என்டர்பிரைசஸ் அவன் இன்னும் கீழே படுத்து தான் கிடக்கிறான். அதே போல தான் என்எம்டிசி ஸ்டீல் நல்லா டபுள் ஆச்சு. ஸோ ஐடிசி ஹோட்டலில் என்ன ஒரு மயிர்கூச்செரியும் ஒரு சந்தோஷம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ என்னமோ ஒரு ரேட்டுக்கு லிஸ்ட் ஆகு, 250க்கு லிஸ்ட் ஆகு, இல்லைன்னா 300க்கு லிஸ்ட் ஆகு, ஏதோ ஒரு ரேட்டுக்கு லிஸ்ட் ஆகு. ஒன்னா அங்கிருந்து அப்படியே ஒரு 50% 100 ரூபா 125 ரூபாய்ன்னு கீழே வா. ஏன்னா அங்கிருந்து மேபி டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வருமோன்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இல்லை லிஸ்டான ப்ரைஸ்ல இருந்தே அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்பொழுது நீ டபுள் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு மயிர்கூச்செரியும் வேலையாக இந்த ஐடிசி ஹோட்டலினுடைய நாளைக்கு லிஸ்டிங்கை இந்த ஐடிசி ஹோட்டல் அலாட் ஆனவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்து லிஸ்ட் ஆனோனையுமே ஒரு 20-30% இறங்கினாலும் வாங்கறதுக்கு ஆளுக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த ரேட்டில் லிஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, 250 லிஸ்ட் ஆனாலும் 300 லிஸ்ட் ஆனாலும் கீழே ஒரு 50% இறங்கிட்டு புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அப்புறம் மேலே போச்சுனாக்க யார் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன் நீங்கள் புதுசாக வாங்கணும்னு நினைப்பீங்க, அதுக்கு இங்கே ஹோட்டல் சார் கீழே வரணுமா அப்படின்ற மாதிரி இந்த ஐடிசி ஹோட்டல் அலாட் ஆனவங்க இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் எல்லாத்தையும் காப்பாற்றி விடணுமா இல்லையா? நண்பர்களே, இந்த டெல்டா வாட்டர் ஐபிஓ அலோகேஷன் ஸ்டேட்டஸ் மோஸ்ட்லி பெரும்பாலும் இன்னைக்கு வந்திருக்கும். ஏன்னா நாளைக்கு லிஸ்டிங் டேட்டா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு லக்கு, சமீபத்தினுடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரிவடைஞ்சுக்கிட்டே இருந்ததுனால 40 to 25 வந்து அப்படியே ஸ்டேபிள் ஆயிட்டான். ஏன்னா இன்னைக்கு அவனுடைய நல்ல நேரம் பாருங்க. இந்த டெல்டா வாட்டர் இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மூமெண்டம், நாளைக்கு பாசிட்டிவ் மூமெண்டம்ல இருந்தா இந்த சரிவு தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு ப்ராஃபிட்ல வந்து லிஸ்டிங் ஆகுமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவா நல்லபடியாக நாளைக்கு லிஸ்ட் ஆகி நல்லபடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோமாக. நண்பர்களே, இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்ற செய்தி 24 மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு இன்ட்ராடேல நடந்த விஷயம். கிட்டத்தட்ட நல்லா ப்ரீவியஸ் க்ளோஸ் 191 ரூபாயிலிருந்து கீழே 180 வரைக்கும் எல்லாம் போயிட்டு, அதுக்கும் கீழே கூட போனான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 178 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 184 ரூபாயில வந்து ரெக்கவரி ஆயிருக்கான். ஸோ இந்த இன்ட்ராடேல சரிவடைஞ்சு மறுபடியும் மீண்டு வந்த விஷயத்தை அடுத்து வரக்கூடிய 6 மாசத்துல நம்முடைய மார்க்கெட் நிகழ்த்தி காமிச்சுனா கூட சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு இன்ட்ராடேலயே பல பேருக்கு சந்தோஷம். இந்த ஃபெடரல் பேங்க் 178 ரூபா ரேஞ்சில இருந்து 183 ரூபா ரெக்கவரி ஆயிருக்கான். நம்ம எதிர்பார்க்கறது அதே மாதிரி தான். எல்லாரும் ஏகப்பட்ட பேர் ஷேர் மார்க்கெட்ல பல விதமான ஷேர்களை வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா அனைத்து உயிர்களுக்கும் என்ன மாதிரி நடந்ததுன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இறங்குமுகமாக தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த 4 மாதமாக இறங்கி கிடக்கக்கூடிய இந்த விஷயம் அடுத்து வரக்கூடிய ஒரு 8 மாதம் அல்லது ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள மறுபடி பழையதையும் தாண்டி மேலே போகுமா அப்படி இந்த ஃபெடரல் பேங்க்ல இன்னைக்கு இன்ட்ராடேல என்ன நடந்ததோ அது வந்து லாங் டேர்ம்ல மார்க்கெட்ல ஒரு வருஷத்துல நடந்துச்சுன்னா கூட மகிழ்ச்சியா இருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஃபெடரல் பேங்க் போன்ற ஷேர்கள் இன்னைக்கு ஒரு உதாரணமா இருந்து இன்ட்ராடேல ரெக்கவரி ஆயிருக்கான். இதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு பல ஷேர்கள் மார்க்கெட்டுகள் அனைத்துமே நீண்ட கால அடிப்படையிலேயாவது ரெக்கவரி ஆகி வந்துச்சுன்னா ஏதோ போட்ட பணம் வந்துச்சுடா சாமி அப்படின்ற மாதிரியாவது ஒரு மனம் மகிழ்ச்சி அடையும். நண்பர்களே, ஒரு கண்ணுல வெண்ணெய் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்ம நாட்டில் எந்த செக்டர் முதுகெலும்பாக இருந்து எல்லா செக்டரையும் தூக்கி விடுமோ அது நேரடியாக கவர்மெண்டினுடைய கண் பார்வையில் வருது. அப்போ அதில் ஏதாவது சிக்கல் ஏதாவது தேவை வேணும்னு சொல்லி போய் ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே கவர்மெண்ட் ஏதாவது திருப்பி செய்யும். இப்போ எங்கள் திருப்பூர்லாம் வந்து டெக்ஸ்டைல் துறையில் அடி வாங்கி நலிவடைந்து கிடக்கிறோம். எல்லார்கிட்டையும் நாம் போய் கேட்டாலுமே கூட அது மேபி ஸ்லோவாக நடக்கலாம், அவ்வளவு அர்ஜென்ட் அப்படின்றது கிடையாது அப்படின்றது. ஆனால் இப்போ பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ராஜதந்திரங்கள் பார்த்தீங்களா, நம்ம ஏன் நம்ம நிஃப்டி மற்றும் நிறைய இண்டெக்ஸ்களில் ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான கம்பெனிஸ் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குன்னா, அப்போ இன்னைக்கு வந்த நியூஸா எப்படி ஆர்பிஐ வந்து திடீர்னு அவங்க பண சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 1.5 லட்சம் கோடிக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது கவர்மெண்ட்டினுடைய ப்ரெஃபரன்ஸில் எந்தெந்த செக்டர்லாம் முன்னிலையில் வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு Q3 ரிசல்ட் வந்து எதுவும் உதவி செய்யலை அல்லது ஏதாவது ஒரு கார்பரேட் ஆக்ஷன்ஸ் டிவிடெண்ட் பெருசாக கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது நியூஸும் வந்து வேலை செய்யலினாலும் அவன் கீழே கிடக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வர்றதுக்கு கவர்மெண்ட் வழியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் நம்ம இந்த இடத்துல உணர்றோம். ஸோ அப்போ கவர்மெண்ட்டினுடைய ப்ரெஃபரன்ஸில் எந்த செக்டர்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்தடுத்து
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான செக்டர்கள் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இருக்கு, எனர்ஜி ரிலேட்டடா இருக்கு. அப்ப இது போன்ற செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னைக்காவது மண்ணை கவ்வும் பொழுது அதுல மேபி ஏதாவது கவர்மெண்ட் அவங்க கேட்காமையே ஏதாவது உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அமைஞ்சு வருது. எங்க திருப்பூர்ல ரொம்ப கடைசியில் இருக்கும் போல, ஜவுளி தொழிலாம் எங்காவது கீழே அடியாப்புல இருக்கும் போல, பார்ப்போம். நண்பர்கள், இந்த சமயத்தில் டாடா ஸ்டீல் பெருசாக மேல் நோக்கி வரல. எப்போ ஸ்டீல் கம்பெனிஸ் நிறைய மெட்டல் கம்பெனிஸ் எல்லாம் நல்லா மேல் நோக்கி வரானா, திடீர்னு ஏதாவது சைனாவில் ஒரு நல்ல டேட்டா அப்படின்னு வரும்பொழுது நல்ல வாலட்டிலிட்டி அப்படின்றது வருது. நேற்று தான் இந்த சைனாலிருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிக்கு ஷேர் மார்க்கெட்டினுடைய உலகத்தில் மார்க்கெட் வேல்யூ குறைச்சி விட்டாங்க. அந்த வகையில் சைனாவில் திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து மெட்டல் கம்பெனிஸ் எல்லாம் தூக்கி விட்டா நல்லா தான் இருக்கும். இந்த டாடா ஸ்டீல்லாம் இப்போ Q3 வந்து பெருசாக வேகமாக ஏறி வரல. பட் சைனாவுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது மேபி ஒரு ஹை திடீர்னு அடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதனால சீக்கிரம் சைனாலிருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்துச்சுனாக்கா ஒரு 150 ரூபா வரைக்கும்லாம் கொண்டு போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லது நம்ம நாட்டிலேயே பட்ஜெட்டின் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் பணம் செலவிட போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்தாலும் ஒரு குயிக் வாலட்டிலிட்டி அப்படின்றது அமைஞ்சு வருது. ஸோ இந்த டாடா ஸ்டீல் மற்றும் பல்வேறு ஸ்டீல் கம்பெனிஸ், சிமெண்ட் கம்பெனிஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது போன்ற கம்பெனிகளுக்கு இந்த பட்ஜெட் முதல் கொண்டு அடுத்த ஒரு 10-15 நாளில் ஒரு நல்ல விடிவு காலம் வருமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, நான் நைஸாக போய் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகளெல்லாம் கேட்டுக்கிட்டேன், எப்படிங்க கோயம்புத்தூர் நிலவரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒருவேளை நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இறங்குற மாதிரி எங்காவது ரியல் எஸ்டேட்லேயும் ஏதாவது கொஞ்சம் இறங்கிடுமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாக்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் நிலவரம் போய்கிட்டு இருக்கு. ஏன் நான் போய் அவங்கள ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்த்துக்கிட்டேன்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் அப்படின்ற கம்பெனி, அந்த ரியல் எஸ்டேட்டில் ரொம்பவுமே லீடிங்கில் இருக்கக்கூடிய இந்த DLF அப்படின்ற கம்பெனி எல்லாம் கூட அந்த கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸ் எல்லாம் கூட கொஞ்சம் இறங்கியிருக்கான். ஸோ அங்கே ஏதாவது விலை கொஞ்சம் சல்லிஸாக கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் போய் தேடிக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த விற்கிறது வாங்குறது வேணா மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கலாம், ஆனால் விலை குறையவில்லை. இந்த கம்பெனி அவ்வளவு காட்டாது, கொஞ்சம் தான் காட்டும் அப்படின்ற மாதிரி இந்த அசெட் கிளாஸ் வந்து பெருசா இறங்கல. ஆனா கடவுளே, இப்பதான் இந்த 2 வீலர் செக்டர்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்னைக்கு தான் தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. இங்க பாருங்க, டிவிஎஸ் மோட்டார் மற்றும் முன்னணியில் இருக்கக்கூடிய பஜாஜ் ஆட்டோலாம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. இந்த ஹோண்டா எலக்ட்ரிக் 2 வீலர் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் ஷேர் வெளியே வந்தோடனே பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. உங்களுக்கு தெரியாது இல்லை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் வந்து ஓலான்றது மிக அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தது. பஜாஜ் ஆட்டோ வந்த உடனேவும் அவனுடைய மார்க்கெட் ஷேர்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில் இந்த எலக்ட்ரிக் 2 வீலர் செக்மெண்ட்ல இந்த ஹோண்டாவும் உள்ள உழுகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. பட் இப்பதான் பாவம் ஆட்டோ செக்டர்லாம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா மேல் நோக்கி ஏறி வந்தாங்க. ஏறி வரவும் இப்படி ஒரு செய்திகள் வருது. நண்பர்களே, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்களா, ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி ஏற்ற உடனே குரூட் ஆயில் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி. ஏன்னா அவருடைய பாலிசிஸ் வந்து குரூட் ஆயில் ரிலேட்டடான ஷேர்களுக்கு சப்போர்ட்டிவாக அமையுது. அந்த வகையில் நம்ம கோல் இந்தியா அப்படின்றதெல்லாம் எதிர்காலத்தில் குறைக்கப்படணும், அதனுடைய கோல் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜிலாம் குறைக்கப்படணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம நாட்டில் சிலது இருக்கு. ஆயில் இந்தியா, ONGC போன்றது எல்லாமே வந்து கிரீன் எனர்ஜி நோக்கி அவங்களுடைய சப்சிடரி வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸில் ஏதாவது எனர்ஜி ரிலேட்டடான அப்டேட்ஸ் ஏதாவது வருமா, அதாவது எக்ஸிஸ்டிங் எனர்ஜியும் யூஸ் பண்ணிக்கிட்டு ரெனியூபிள் எனர்ஜிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பை ஃபேஸஸ் மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வருமா, அதன் மூலியமாக இந்த எனர்ஜி ஸ்டார்ஸ்க்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, பட்ஜெட்டை நம்பி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற நிலைமையில தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க. அந்த வகையில் பட்ஜெட் ஒரு நல்லபடியாக வந்து நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி தான். இன்றைய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.